எண்ட் ஆஃப் சாப்டர் எக்ஸசைஸில் நம்ம 12th சம் பார்க்குறோம். பொதுவாகவே சம் பார்க்குறதுக்கு முன்னாடி சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏ, பி, சி, அதோட கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் 3 கொடுத்துருக்காங்க. இப்போது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வேறு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரு சர்க்கிளில் லை ஆகுதுன்னு போட்டிருக்காங்க. அந்த சர்க்கிளோட ஆரிஜின் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மக்கிட்ட அது கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு அந்த சர்க்கிளோட ரேடியஸ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ரொம்ப ஈஸி சம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது அவங்க 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஏன்னு ஒரு பாயிண்ட்ஸு, ஏ, பி, சி அப்படின்னு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எங்கே வேணாலும் இருக்கலாம். சர்க்கிள் வந்து கே. ஓகே, இந்த கேல வந்து அவங்க எந்த பாயிண்டில் வேணாலும் இது இருக்கலாம். நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். ஓகே, இப்போ ஏங்கிற பாயிண்ட்ஸ் என்னது, 1, -8. இப்போ பிங்கிற பாயிண்ட் வந்து -4, 7. சிங்கிற பாயிண்ட் வந்து -7, -4. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த சர்க்கிளுக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறத நம்ம காமிக்கணும். அப்புறம் இந்த சர்க்கிளோட ஆரிஜின் வந்து 0, 0. ஓகே, சர்க்கிளோட ரேடியஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதையும் நம்ம கண்டுபிடிச்சி சொல்லணும். சரி, ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். பொதுவாக ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸுக்கு எந்த இடத்துல எப்படி, இப்போ இதை இப்படி ட்ரா பண்ணாலும் சரி, இங்கே ட்ரா பண்ணாலும் சரி, இது எல்லாமே இந்த சர்க்கிளோட ரேடியஸ். அதாவது சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்லேருந்து சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸை தொடக்கூடிய எந்த லைன்ஸுமே நம்ம என்ன சொல்லுவோம், ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் நம்ம இப்போ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ இந்த சம்மே செய்ய போகிறோம். இப்போது இந்த இதில் வந்து இது வந்து ஓ, அப்போ ஓஏ, அப்போ ஓஏ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஓபிக்கு ஈக்குவலாக இருக்கும், ஓசிக்கும் ஈக்குவலாக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா, இதெல்லாம் சர்க்கிளோட ரேடியஸ். ஓகே, சர்க்கிளோட சென்டர்லேருந்து ஒரு சர்க்கிளோட அந்த வட்டத்துக்கு வரையக்கூடிய எல்லா லைன்ஸுக்குமே பேர் என்னென்னா ரேடியஸ் தான். ஸோ ரேடியஸ் வந்து எப்போவுமே ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ இதெல்லாம் ஈக்குவலாக இருக்குன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சர்க்கிளுக்கு மேலே இருக்குன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். அப்படியே அந்த டிஸ்டன்ஸு தான் சர்க்கிளோட ரேடியஸ்ன்றதையும் நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த சம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா இது தெரியாமல் நம்ம இந்த சம் செய்ய முடியாது. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. இதுதான் அந்த ஃபார்முலா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஓஏ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது ஓன்றது ஆர்ஜினோடது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓ வந்து 0, 0. ஓகே, அப்போ ஏ பாயிண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஏ பாயிண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 1, -8. இப்போ இந்த இடத்துல நம்ம எதை x1 y1ன்னு எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, இதுதான், இது x1 y1. ஓகே, இதை x2 y2ன்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போது x2ன்றது இதுதான், -x1ன்னா 0 ஸ்கொயர் ப்ளஸ் y2ஓட வேல்யூ என்னது, -8 -0 the whole square is equal to 1 minus 0ன்றது 1 squared தான், 1 squared plus -8 squared. ஓகே, equal to 1 squared 1 தான், 8 -8 squaredனா -8 into -8 64. ஸோ ஆன்சர் வந்து 65. அப்போ இந்த ஓஏ அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் வந்து என்னவா இருக்குது, ரூட் வந்து 65ன்னு சொல்லி நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்த இது ஓபியோட டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஓபியோட டிஸ்டன்ஸ் என்னது, இதே டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஓபி இஸ் ஈக்குவல் டு, பியோட பாயிண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, பியோட பாயிண்ட்ஸ் வந்து -4, 7 கொடுத்துட்டாங்க. ஓன்றது ஆர்ஜின் 0, 0. அப்போ இது வந்து x1 y1, இது வந்து x2 y2. இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். x2 minus x1 the whole square போது -4 -0 the whole square plus y2 minus y1 போது 7 minus. ஓகே, இந்த இடத்துல 7 -0 the whole square. அப்போ இந்த இடத்துல எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, -4 the whole square, -4
squared plus 7 squared, okay, equal to minus 4 into minus 4 plus 16, okay, 16 plus 7 into 7 வந்து 49. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா √65. இப்போ ஓபியோட டிஸ்டன்ஸ் என்ன கிடச்சிருக்கு, அதே √65 தான் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன அடுத்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஓசியோட டிஸ்டன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஓசியோட டிஸ்டன்ஸ் இப்போ நம்ம ஓசியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ அந்த பாயிண்ட் வந்து 0,0. சியோட பாயிண்ட் என்னது -7, -4. இப்போ நமக்கு ஃபார்முலா என்னது x2. இப்போ இதை x1 y1ன்னு எடுத்துக்கிறோம், இதை x2 y2ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ x2 மைனஸ் x1 போது -7 -0 the whole squared plus y2 minus y1 the whole squared. ஓகே, இப்போ -7 the whole squared, அதுக்கப்புறம் இந்த சைடு -4 the whole squared is equal to 49 plus 16 equal to √65. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, இதுவும் √65, இதுவும் √65, இதுவும் √65. அப்போது இதுதான் இந்த சென்டர், அந்த சென்டர் பாயிண்ட் ஆர்ஜின்லேருந்து நம்ம வரையக்கூடிய இந்த லைன் ஓஏ வந்து √65, ஓபின்றது √65, ஓசின்றது √65. அப்போது இந்த 3 பாயிண்ட்ஸுமே இந்த சர்க்கிளுக்கு மேலே தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ அதை நம்ம எழுதிடணும். ஓகே, அவங்க கேட்ட கொஸ்டினுக்குரிய ஆன்சரை நம்ம எழுதணும். ஸோ ஹென்ஸ் கிவன் பாயிண்ட்ஸ், அவங்க கொடுத்துருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே பாயிண்ட்ஸ், இந்த 3 பாயிண்ட்ஸும் லைன் ஆன் த சர்க்கிளுக்கு மேலேயே இருக்குது அப்படின்றது சர்க்கிளோட நேம் என்னது கே. ஸோ கிவன் பாயிண்ட்ஸ் லை ஆன் த சர்க்கிள் கே அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த சர்க்கிளோட ரேடியஸ் கேட்டிருக்காங்க. therefore the ரேடியஸ் என்ன கிடைச்சிருக்கு √65. இதுதான் இந்த சர்க்கிளோட ரேடியஸு. இப்போ அவங்க கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்கு இல்லையா, அதோட நம்ம ஆன்சரை வந்து நம்ம சால்வ் பண்ணியாச்சு. அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, கிவன் த பாயிண்ட்ஸ் டின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அடுத்து ஈன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எப்படி இருக்குது, இந்த சர்க்கிள்குள்ளே இருக்கா, சர்க்கிளுக்கு மேலே இருக்கா, சர்க்கிளுக்கு வெளியில் இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது அவங்க கொடுத்துருக்க இந்த பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஆர்ஜின் வந்து என்னது 0,0. ஓகே, டிங்கிற பாயிண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க -5, 6. இப்போ இது x1, இது y1, இது x2, இது y2. அதே சேம் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கு, x2 minus x1 the whole squared plus y2 minus y1 the whole squared. சால்வ் பண்ணும்போது நமக்கு டிஸ்டன்ஸ் கிடச்சிடும். அப்போது இங்கே x2 அப்படிங்கிறது என்னது -5 -0 the whole squared plus 6 -0 the whole squared. இப்போது -5 the whole squared, ஓகே, plus 6 the whole squared. ஓகே, இப்போ -5 into -5 plus 25 கிடச்சிடும். ஓகே, அதுக்கப்புறமேலு இந்த 6 ஸ்கொயர் இது சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் +36ன்னு கிடைக்கும். இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா √61ன்னு கிடைக்குது. இப்போது இந்த சர்க்கிளோட ரேடியஸே √65 தான், ஆனால் இங்கே √61ன்னு கிடைக்கிறதுனால அந்த ரேடியஸை விட கம்மியான டிஸ்டன்ஸு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது இங்கே எங்கேயாவது வருது, அதாவது சர்க்கிள்குள்ளே தான் இந்த பாயிண்ட் வந்து லை ஆகும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம எழுதிடலாம். டிங்கிற பாயிண்ட் வந்து எங்கே இருக்குது, வித்தின் த சர்க்கிள். ஸோ ஹென்ஸ் ஆன்சர் எழுதுகிறோம். ஹென்ஸ் த டி லைன் வித்தின் சர்க்கிள்குள்ளேயே தான் இருக்கும். ஓகே, வித்தின் த சர்க்கிள் கே. ஏன் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரேடியஸோட டிஸ்டன்ஸை விட கம்மியாக இருக்குது, அதுதான் ரீசன். ஓகே, அப்போ ரீசன் என்ன எழுதுவீங்க, ஸோ ஓடி அப்படிங்கிறது என்னது, ஓடி ஈக்குவல் டு √61ன்னு கிடச்சிருக்கு. ஓகே, சின்ஸ்
√61 அப்படிங்கிறது √65 விட சின்ன நம்பர். அப்போது அதனால இந்த வேல்யூ வந்து எங்கே கிடைக்கிது, நமக்கு வித்தின் த சர்க்கிள்குள்ளேயே தான் இது கிடைக்கும் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்து ஈங்கிற ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது சர்க்கிள்குள்ளே இருக்கா, சர்க்கிளுக்கு மேலே இருக்கா, இல்லை சர்க்கிளை விட்டு வெளியில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ கொடுத்துருக்க ஈங்கிற பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆர்ஜின் வந்து 0,0. ஈன்ற பாயிண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 0,9. அப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னது, x2 minus x1 the whole squared plus y2 minus y1 the whole squared. இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இங்கே x1 இது y1, இது x2 இது y2. இப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, x2ன்றது என்னது 0, 0 minus 0 the whole squared plus y2ன்றது என்னது 9. ஓகே, மைனஸ் அதுக்கப்புறம் 0 the whole squared. ஓகே, இப்போ 0லேருந்து 0 மைனஸ் பண்ணால் 0வை தான் இந்த டேர்ம் ப்ளஸ் 9 ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 9 × 9 என்ன வரும், 81ன்னு வரும். அப்போது இந்த OE அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா √81. அப்போ √81 அப்படிங்கிறது என்ன, சின்ஸ் √81 கிரேட்டர் தென் √65, அதாவது சர்க்கிளோட ரேடியஸை விட இது பெருசாக இருக்குது √81ன்றது. அப்போது இந்த பாயிண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா, இந்த பாயிண்ட் வந்து இந்த சர்க்கிளை விட்டு வெளியில் இருக்கும். ஸோ ஹென்ஸ் E lie outside the circle. Okay, சர்க்கிளோட நேம் என்னது, K விட்டு தள்ளி தூரமாக இப்படி இருக்கும் 81. இதுதான் ஈங்கிற பாயிண்ட்ஸ். ஓகே, டிங்கிற பாயிண்ட்ஸும் சர்க்கிள்குள்ளேயே இருக்கும். ஏபிசிங்கிற பாயிண்ட்ஸ் வந்து சர்க்கிளுக்கு மேலே கரெக்டாக இருந்துச்சு. இப்போ ஈங்கிற பாயிண்ட்ஸு சர்க்கிளை விட்டு அவுட் சைடில் இருக்குது, சர்க்கிளுக்கு வெளியில் இருக்குது. ஓகே, அவ்வளோதான். இந்த சம் ரொம்ப ஈஸி சம். எல்லாமே நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த சம்மை செய்கிறோம். ஓகே, இதுக்கு அடுத்து நம்ம 13th சம் எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.